ஒரு டம்ளர் பச்சரிசியை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து கூழ் வத்தல்னு சொல்லலாம், கூழ் அப்பளம்னு சொல்லலாம். அதுதான் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று அரிசி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதோடைய ஒரு 4-5 வரமிளகாவை போட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டி உள்ளே போட்டுக்கோங்க. அதோட சீரகம் சேர்த்துக்கோங்க. கரண்டியில் வந்து அந்த மாதிரி கரெக்டாக கோடு போட்டிங்கன்னா இந்த பக்கமும் வலிஞ்சு வரக்கூடாது மாவு. அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைப்பான தண்ணி வச்சு நல்லா வேஷ்டி துணியை போட்டு சுற்றி நல்லா கயர் வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கவும் மேலே ஆவி வரும். ஆவி வரும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான அப்பளம் ரெடி ஆயிருங்க. இதை கொண்டு போய் வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா மறுநாள் பொரிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு போய் நம்ம மாங்குன்னு கூழை கிண்டி வெயிலில் நின்று ஊற்றுறதுக்கு இது ஈஸியான டெக்னிக்காக இருக்குங்க.